விஜய் வந்து வெண்ணிலாக்காக ஃபீல் பண்ணி அழதை பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல. காவேரி வந்து சமாதானம் சொல்கிறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து அதை கேட்காம அழுதுகிட்டே இருக்காரு. பாவம் வெண்ணிலா, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, அவளை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது, என்னால் முடியல, இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீளவே முடியல, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டே இருக்காரு. அப்படியே வந்து வெண்ணிலா பற்றி பேசிகிட்டே போகிறாரு. அடுத்து வந்து அப்படியே விழ போகிறாரு. காவேரி தாங்கி பிடிக்கிறாங்க. காவேரி பார்க்குறாரு. காவேரி வெண்ணிலா பாவம் தானேன்றாரு. ஆமாம் பாவம் தாங்க அப்படின்றாங்க. வெண்ணிலா எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவளை இப்படிலாம் நான் நேசிச்சேன் தெரியுமா, ஆனால் இந்த மாதிரி நிலைமைக்கு நான் தான் காரணம் அவளுக்கு அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து வெண்ணிலா இவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறாரு, வெண்ணிலாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இவராக வெண்ணிலா விட்டு தருவார்? கண்டிப்பாக விட்டு தர மாட்டார். கூடிய சீக்கிரம் நம்மளை டைவர்ஸ் பண்ண போகிறது உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து கைத்தாங்களாக அவர் வந்து பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு இருங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. கையை பிடிச்சி இழுக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லாமல் வெண்ணிலான்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெண்ணிலா சாரி வெண்ணிலா, தயவு செய்து என்னை மன்னிச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறாரு. அதை பார்த்துட்டு காவேரி அப்படியே அலறி போகிறாங்க. நான் வெண்ணிலா இல்லை, நான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷனாக இருக்காங்க நம்ம கங்கா. காலை விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ஜாகிங் கிளம்புறாரு. அப்போ வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து குமரன் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ ப்ரோ தூங்கிட்டு இருக்கீங்களா இன்னும்? ஐயோ நான் இங்கேயே தூங்கிட்டேனா, முடிஞ்சது, கங்கா எனக்கு பெரிய பிரச்சனை படுவாளே, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு. உடனே கங்கா செம டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ அவள் ஏற்கனவே மேலே கோமா இருக்கா, இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் ஏன் இங்கே வந்து தூங்கினேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நல்லா மாட்டிக்கினாரா பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு விஜய். இங்கே வந்து கங்கா வந்து பார்த்து அவர் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக நீங்கள் அங்கே போய் தூங்குனீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சத்தம் போடுறாங்க. ஐயோ கங்கா ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கங்கா ஒரு நிமிஷம் இருக்குங்கா அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. கங்கா திட்டிகிட்டே இருக்காங்க. ஐயோ கங்கா திட்டிகிட்டே இருக்காளே, என்னால் முடியலேன்னு தவிக்கிறாரு குமரன். வந்து காவேரி கூப்பிட்றாரு. காவேரி ஒரு நிமிஷம் ஒரு சைன் பண்ணணும் அப்படின்றாரு. காவேரி வந்து சைன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. என்ன காவேரி என்னென்னு கேட்காம சைன் போடுற அப்படின்னோடனே, நான் ஏங்க கேட்கணும் அப்படின்னு சந்தோஷமாட்டாரு. நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன காவேரி ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறோன்னே, இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வாங்கினது டைவர்ஸ்க்காக தானே சைன் வாங்குறீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் டைவர்ஸ்க்காக தான் சைன் வாங்குறீங்க நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் டைவர்ஸ் தந்தாலும் நான் வந்து அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நான் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் அதுக்கு நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னது டைவர்ஸ்க்காக நீ ரெடியாக இருக்கியா, உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா, நான் வந்து உன்னை இப்படியெல்லாம் வந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ டைவர்ஸ் பற்றி பேசுறியா, உனக்கு அவ்வளோ திமிருடி உனக்கு அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டுல என்ன பார்க்குறீங்க, உண்மையை சொல்லிட்டேன்னு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நல்லாவே தெரியும், ஆனால் பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் காவேரி இப்படி பண்ணுற, நான் உன்னை அவ்வளோ விரும்புகிறேன் காவேரி, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நீ தாண்டி என் வாழ்க்கை, உனக்கு எப்போ தான் புரிய போதோ, ஏன் தான் இப்படி இருக்கியோ, நீ ஒன்றுமே தெரியாமே இருக்க, ஆனால் ஒன்று உனக்கு இப்போ நான் கொடுக்குற சர்ப்ரைஸில் அப்புறம் பாரு, நீ வந்து இந்த ஐயா கிட்ட எப்படிலாம் வந்து பேச போகிற ரொமான்டிக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் உன் வாழ்க்கைன்னு உனக்கு தெரிய வரும். இப்போவும் உன் மனசில் காதல் இருக்குது, ஆனால் உன்னால் என்கிட்ட சொல்ல முடியல, ஏன்னா உனக்கு இருக்க அந்த பொசிசிவ்னஸ் இருக்கே அது சூப்பராக இருக்குடி, அது ரசிச்சுட்டு இருக்கணும் போல் இருக்குது, அதனால தான் கொஞ்ச நாள் ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் ரொம்ப நாள் ரசிக்க முடியாதுல்ல, அதனால தான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எப்படியாவது சீக்கிரமாகவே வந்து உன்கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் காவேரி, அந்த நாளுக்காக நீயும் வெயிட் பண்ணு ஓகேவா, அந்த நாள் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக நெருக்கத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மனசில் நினைக்கிறாரு. இங்கே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. என் கையாலே சைன் பண்ண வச்சிட்டாரு, நான் என்ன தான் பண்ணுறது, ஒரு வேளை உண்மையிலே வந்து அது டைவர்ஸ் பேப்பர் தானா, நான் வேறு ஏன் சைன் பண்ணி கொடுத்தேன், நான் சைன் பண்ண மாட்டேன்னு ஏன் சொல்ல முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. விஜய்கிட்ட வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா காவேரிட்ட சைன்லாம் வாங்கிட்ட போட்டிருக்கு, ஆமாம் தாத்தா வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிடுவேன், இதுக்கப்புறம் கம்பெனிக்கு நான் தான் ஓனர் இல்லை, இப்போ காவேரி தான் மெயின் ஓனரு, காவேரி தான் எல்லாமே அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது, சரிப்பா காவேரிட்ட சொல்லிட்டியா, தாத்தா அது வந்து இப்போ சொல்லலை தாத்தா, சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன், சீக்கிரம் சொல்லிடுப்பா அதான் நல்லது அப்படின்றாரு.